நீங்க ஒரு பக்கம் தான் பாக்குறீங்க எஸ்பி சார். ரெண்டாவது பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நான் நினைச்ச மாதிரியான ஒரு சின்சியர் ஆபீசர் நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு பூமி, நீ கொடுக்கிற சர்டிபிகேட்ல எனக்கு தேவையே இல்ல. நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நேரடியாவே சொல்லிடு. என் புருஷன் அபூர்வாவை கொல்ல நினைச்சதுதான் நீங்க பாக்குறீங்க சார். எதனால கொல்ல நினைச்சாருங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த அபூர்வா என்னோட மாமியார கொல்ல நினைச்சிருக்கா. என் புருஷனுக்கு அவங்க அம்மானா ரொம்ப உயிர். அந்த அபூர்வா தான் அவங்க அம்மாவை கொல்ல நினைச்சான்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே மாமா அவரை கொல்றதுக்காக துரத்தினாரு. ஆனா நீங்க அவளை காப்பாத்திட்டீங்க. நீங்க அந்த அபூர்வாவை பாதுகாக்கிறீங்க. பூமி, யாரையும் பாதுகாக்கிறது என்னோட வேலை இல்ல. மதம் பிடிச்ச குற்றவாளிகளோட பல்ல புடுங்கிறது தான் என் வேலை. உன் அண்ணன் இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு. காலேஜ் விஷயம் ஏதாவது இருந்தா அப்புறமா பேசிக்கலாம். இப்போ அதெல்லாம் சொல்லணுமா? அது கூட கரெக்ட் தான் பூமி. சரிண்ணா, நான் அப்புறமா சொல்றேன். நில்லு பூரி. நீ ஏதோ சொல்ல வரும்போது இவ வந்து உன்னை தடுக்கிறான்னா அதுக்கு அர்த்தம் சொல்லாதான் தானே? சொல்லாதன்னு செய்கையும் காட்டியிருப்பாளே. என்ன பார்த்தா காதுல பூ வச்சிருக்க மாதிரி தெரியுதா இல்ல கேக்குறேன்? ஏதோ சீரியஸான மேட்டர்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல அண்ணா, அது சொல்லு. அது வந்துண்ணா, நம்ம வீட்டுக்கு எஸ்பி சூர்யா சார் வந்தாரு. இங்க வரைக்கும் வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. அது வந்து மாமா, நீங்க அபூர்வாவை துரத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கல்ல. அபூர்வா அவளுக்கு உயிர் பயம் இருக்குன்னு அவளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாம். அந்த விஷயத்தை பத்தி தான் சூர்யா சார் உங்ககிட்ட பேசிட்டு போக வந்தாரு மாமா. பேசுறதுக்காக இல்ல பூமி, வார்னிங் கொடுக்க தானே வந்தேன்னு சொல்லிட்டு போனாரு. அவன் வார்னிங் கொடுத்தா அதை நான் ஏத்துக்கணுமா? அந்த எஸ்பி அபூர்வா எல்லாம் ஒரே குட்டியில ஒரு மட்டைங்க. சத்தம் போடுவாங்க, ஆனா ஒரு சின்ன புரிய பத்த வச்சா எரிஞ்சு மொத்தமா சாம்பலா போயிடுவாங்க. அந்த அபூர்வா விஷயத்துல தலையிட்டா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்றதுதான் அவனோட வார்னிங். அவன் என்ன அரெஸ்ட் பண்றது? அந்த அபூர்வாவை கொன்னுட்டு நானே அரெஸ்ட் ஆயிடுறேன். அண்ணா, ஷோ பூர்ணி, எப்போ எதை சொல்லணும்னு பார்த்து பேச மாட்டியா? அன்னைக்கு நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் கை ஓங்க வேண்டியதா போச்சு. அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னை பத்தி எப்பதான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ என்னமோ. அப்பாவும் நீங்களும் 2 பேரும் ஒன்னு சேரணுங்கிற ஆசையில தான் தவியா தவிச்சிட்டு இருக்கேன் மாமா. அது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு
நான் நம்புறேன். என்னோட ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பின்னாடியும் நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்புதான் இருக்கு. பூமி, என்ன மாமா, எந்திரிச்ச உடனே என்ன பார்க்காம இருக்க முடியல போல இருக்கு. பயமுடு. என்ன இது? என்ன இது? ஐ லவ் யூ பூமி. மாமா, என் மேல உங்களுக்கு இவ்ளோ லவ்வா? அப்புறம் எதுக்கு மாமா எப்ப பார்த்தாலும் லவ லவன்னு குதிக்கிறீங்க? ஏய், உன்னை பாய் மூடு தானே சொன்னேன். இத நான் உன்னை என் கையில எழுதல, நீ தான் எழுதிருக்கேன்னு எனக்கு தெரியும். சொல்லு, எதுக்கா இப்படி எழுதுன? ஐயோ மாமா, நான் எழுதல மாமா. மறைமுகமா என் மேல நீங்க வச்சிருக்கிற காதல நடு ராத்திரியில எழுப்பி உங்களுக்கு தெரியாமலே யாரு எழுதிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. உன்னோட இந்த பொய்யான கதைகளை வேற யாருக்கிட்டயாவது போய் சொல்லு. எனக்கு தெரியும் இதை நீ தான் எழுதியிருக்க. இப்ப நான் எப்படி ஆபீஸ்க்கு போறது? அப்படியே போங்க மாமா. யாராவது கேட்டா என் பொண்டாட்டி பேரை அன்பா என் கையில எழுதிருக்கேன்னு சொல்லுங்க. பாய் மூடு. நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல, நான் உனக்கு தாலி கட்டவும் இல்ல. இப்பவே நான் இதை அழிச்சிடுறேன். இரு மாமா. ஷட் அப். மாமா, உங்க கையில இருக்கிற என் பேரு, ஏன் இதயத்துல உங்க மேல இருக்கிற காதல் என்ன பண்ணாலும் அழியாது. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, வந்து டிஃபன் சாப்பிடுங்க. ஏ உன்ன மாமா, நீங்க என்னதான் பண்ணாலும் அது அழியாது. உன்ன பாத்துக்கிறேன்.